போதிய வகுப்பறைகள் இல்லாத நிலையில் கோவை தீத்திப்பாளையம் அரசு பள்ளிக்கு வரும் மாணவர்கள் வேறு பள்ளிகளுக்கு அனுப்பப்படுகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, கோவை பேரூரடித்த தீத்திப்பாளையம் பகுதியில் இருக்கிற அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை தற்போது மந்தமாக இருக்குது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அதாவது போதுமான வகுப்பறைகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கட்டுமான பணிகள் தற்போது நடைபெற்றிருக்கிறதுனால புதிதாக வரும் மாணவர்களுக்கு வகுப்பறை மாணவர் சேர்க்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வரக்கூடிய மாணவர்கள் மாதம்பட்டி பகுதியில் இருக்கிற அரசு பள்ளியில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டா ஒரு வகுப்பில் 8வது 9வது வகுப்பில் படிக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வகுப்பு 100க்கும் மேற்பட்டவர் அமர வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் போதுமான வகுப்பறை இல்லாதனால மரத்தடியிலையுமே இருசக்கர வாகன பார்க்கிங்லேயும் அந்த மாதிரி இடத்துல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மழை சாரல் மழை அடிச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து அந்த மாதிரி தான் வகுப்பு நடந்துட்டு இருக்கு. இது குறித்து தீத்திப்பாளையம் பகுதியை சேர்ந்த நம்ம முன்னாள் பொதுச்செயலாளர்கிட்ட கேட்கலாம். ஆனால் இது எப்படி அரசு மேல்நிலைப் பள்ளி குறித்து சொல்லுங்க, என்ன பிரச்சனை, மாணவர் சேர்க்கையில் என்ன பிரச்சனை? தீத்திப்பாளையம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இப்பொழுது 10,000 மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கிற இதில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தீத்திப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இது அரசு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்த தரம் உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் 9, 10, 11, 12ஆம் வகுப்புக்கான சேர்க்கைகள் நடைபெற்று கொண்டு வந்தது. இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் வகுப்பறைகள் இல்லாதனால் திறந்த வெளியில் மாணவர்கள் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அச்சமயம் தென்மேற்கு பருவமழை பொய்கின்ற காலகட்டத்திலே திறந்த வெளியிலே மாணவர்கள் படிப்பது அவர்கள் சுகாதாரமாக இருக்காது. இது போன்ற நடவடிக்கையை அரசு கண்காணிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு வகுப்புக்கு குறைந்தது ஒரு 30 to 40 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விதத்தில் தான் அரசு பள்ளிகள் செயல்பட வேண்டும். எத்தனையோ அரசு பள்ளிகள் மாணாக்கர்கள் இல்லாமல் சிரமப்பட்டு வருகிறது. ஆனால் எங்கள் ஊரை பொறுத்தவரை மாணாக்கர்கள் அதிக அளவிலே அரசு பள்ளியை தேடி வருகிறார்கள். அதை அரசு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். வருகின்ற மாணாக்கர்களுக்கு உரிய கல்வியை தர வேண்டும். என வருகின்ற எதிர்காலம் மாணவர்களுடைய கல்விதான் வருகின்ற எதிர்காலம் என்ற ஒரு அடிப்படையிலே வெளியிலே படிக்கின்ற மாணவர்கள், திறந்த வெளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு போதிய கூடுதல் வகுப்பறைகளை கட்டித்தர அரசு மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது திறந்த வெளியில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு தற்காலிகமாக அவர்கள் பயில்வதற்காக கூடாரம் அமைப்பதற்குண்டான நடவடிக்கையை நமது மாவட்ட கல்வி அலுவலர்களும் தமிழ்நாடு அரசும் மேற்கொள்ள வேண்டும். இதுபோன்ற ஒரு நிகழ்வுகளை அரசு கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மாணாக்கர்களின் ஒரு சேர்க்கையும் மாணவர்கள் வருகையும் அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இவ்வாறான நடவடிக்கைகள் பிரச்சனைக்குள்ளாகாதவாறு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அரசு பள்ளிகளை அதிகப்படுத்தணும், அரசு பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்தணுங்கிற வகையில் தற்போது மாணவர்களுக்கு போதுமான வகுப்புகள் இல்லைங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. உடனடியாக அதுக்கு அரசு வழிவகை செய்யணும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.